மதுரை செல்லூர் பகுதியில் அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் மாநில தலைவர் முனிஸ் பாண்டே அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் சந்திப்பில் தெரிவித்ததாவது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து பணியாற்ற உள்ளது. தமிழகம் முழுவதும் 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் செயல்படுகிறார்கள். தமிழக மக்கள் விரும்பும் ஒரே தலைவராக விஜய் உள்ளார். அவரது அரசியல் தமிழக மக்களுக்கானது மற்றும் மாணவர்களுக்கானது. எனவே வரவிருக்கும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை ஆதரித்து அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு நிர்வாகிகள் களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள். மேலும் தாம்பூலத்தட்டோடு விரைவில் சென்னையில் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து ஆதரவை தெரிவிக்க உள்ளோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட தன்னிடத்தில் கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார். இந்நிகழ்வில் அமைப்பின் மூத்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு கட்சியும் பணங்களை வைத்து அரசியல் செய்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் புதுமையாக தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழருடைய பண்பாடை முன்னிறுத்தும் விதமாக இந்த மாதிரி தாம்பூலத்தட்டில் நாங்கள் நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறோம். விஜய் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை 234 தொகுதியிலையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தலைமைக்கு தகவல் சொல்லியிருக்கோம். பொதுச் செயலாளர் இல்லைன்னா தலைவரை வெகு விரைவில் நேரடியாக சந்திக்கிறதுக்கு நேரம் சொல்லியிருக்காங்க. கலந்துருக்கேன். நிறைய விஷயங்களில் நிறைய கலந்துருக்கோம். அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் நிறைய விஷயங்கள் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு தான் இருக்கும். அதாவது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக இந்த 2 அரசியல் கட்சியுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாணவர்களுக்கு அநீதியை மட்டும்தான் ஏற்படுத்துகிறாங்க. இதில் மாற்றம் வேண்டும்னு மாணவர்கள் பிரச்சனை தொடர்ந்து இருப்பதனால அந்த மாணவர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அதனால் நிச்சயமாக ஒரு புதிய அரசியல் கட்சியால் மட்டும்தான் அதை முன்னிறுத்த முடியும் அப்படின்றத மையப்படுத்துகிறோம். மதுரை மத்திய தொகுதியில் நாங்கள் விருப்ப மனு கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி ஆதரவும் கொடுத்துருக்கோம். தலைமை எடுக்கக்கூடிய முடிவை பார்த்து செயல்படுவோம். புரியல. தமிழகம் முழுவதுமே எங்களுடைய ஆதரவு இருக்குது. கிட்டத்தட்ட 55,000 மாணவர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அதை நம்ம எல்லாமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மதுரை மத்திய தொகுதியில் நம்ம சீட்டு கேட்டிருக்கோம். அவங்க என்னன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். மத்திய தொகுதியில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல செயல்பாடுகள் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். பல நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய பெண்களுக்கு, மகளிர்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் இந்த தொகுதியை நம்ம கேட்குறோம். அதாவது மக்கள் ஆதரவு விஜய் அவர்களை நோக்கி இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி மக்கள் ஒரே ஒருவரை தான் நம்புகிறாங்க. அது விஜய் அவர்களை மட்டும் தான் நம்புகிறாங்க. நிச்சயமாக அதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. மக்களோட வரவேற்பு மிகப்பெரிய அளவில் இருக்குண்ணா. இன்றைக்கி சாதாரண பாமரை மக்களாக இருக்கட்டும், படித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் விரும்பக்கூடியது மாற்றம் மட்டும்தான். அந்த மாற்றத்தை விஜய் அவர்கள் தராரு அப்படின்றத நம்ம முழுமையாக நம்பலாம். மக்களுடைய மனநிலைமை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் ஒரே காரணம் திமுக தீய சக்தி தான் அப்படின்றத மக்களே புரிஞ்சு அதுக்கேற்றாப்புல நடந்துக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு நடத்திட்டு இருக்கோம். 2019 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் 22 போராட்டங்கள் மாணவர்களுக்காக, மக்களுக்காக நம்ம களத்தில் நின்று பணியாற்றி இருக்கோம். இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த கடிதத்தை ஊடகத்திற்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். வெகு விரைவில் தலைமையில் பொதுச் செயலாளர் அவர்களிடம் இந்த கடிதத்தை ஒப்படைப்போம். இந்த வெத்தலைப்பாக்கு மற்ற கட்சியில் பெட்டியை வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை தாண்டி இது மக்களின் நலன் சார்ந்த ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டின் கலாச்சாரப்படி எந்த ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் வெத்தலை பாக்கு, தாம்பூலத்தட்டு இது ஒரு நல்ல நிகழ்வை மையப்படுத்தும். அதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம்.